வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உயிர் உறவுகள் கதையின் 16வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்ன மாப்பிள்ள, ஆளை பார்க்க முடியறதில்ல, ரொம்ப வேலையோ என பேருந்து நிறுத்தத்திற்கு வந்த பாண்டியை பார்த்து நண்பர்கள் கேட்கவும், எங்கடா இந்த அசைன்மெண்ட் ஒன்ன கொடுத்துட்டு நம்மள சாகடிக்கிறானுங்க, அதுக்காக அடிக்கடி டவுனுக்கு போக வேண்டியதா இருக்கு, அதான் வர முடியறதில்ல என சலித்தபடி சொன்னான் பாண்டி. பார்த்து மாப்ள, இது கடைசி வருஷம், எப்படியாவது பாஸ் ஆயிடு, இல்லைன்னா நம்ம போட்ட ஆட்டத்துக்கு இந்த ஊர்க்காரனுங்க நம்மள சும்மா விடமாட்டானுங்க என ஒருவன் பயமுறுத்தவும், முயற்சி பண்றேன்டா என பாண்டி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பேருந்து வரவும் நண்பர்களுடன் பேருந்தில் ஏறியவன் உடனே பின் சீட்டிற்கு அவன் கண்கள் செல்ல, அங்கு தோழிகளுடன் ஏதோ விவாதத்தில் ஈடுபட்டிருந்தாள் அவன் தேடிய மலர். நெடு நாட்களுக்கு பின் பார்ப்பதால் வேகமாக பேருந்தின் பின் பகுதிக்கு சென்றவன் அவள் படிக்கு அருகில் இருக்கும் இருக்கையில் அமர்ந்திருக்கவும் அவன் முதல் படியில் நின்று கொண்டு, அப்புறம் பரீட்சையெல்லாம் எப்படி எழுதியிருக்கீங்க என வெகு நாட்கள் பேசி பழகியவன் போல கேட்கவும், பேசி கொண்டிருந்த மாணவிகள் அவன் குரலை கேட்டதும் பேச்சை நிறுத்தி அவன் முகத்தை பார்க்க, ஆனால் பார்க்க வேண்டியவளோ அதை கண்டு கொள்ளாமல், நீயே சொல்ல அரசி, இந்த கேள்விக்கு நான் எழுதின விட சரிதானே என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். அதற்குள் அவன் பின்னாடியே வந்த நண்பர்கள், ஏ ரெட்டஜட, கேட்குறோம்ல, பதில் சொல்ல மாட்டியா என ஒரு அதட்டல் போடவும் உடனே ஒரு மாணவி, நல்லா எழுதியிருக்கோம் என்றாள். பாண்டியோ மீண்டும் பப்ளிக் பரீட்சை எப்போ என மலரை பார்த்து கேட்கவும், மார்ச்னு சொன்னாங்க, இன்னும் தேதி சொல்லல என பொன் மலரிடம் பேசி கொண்டிருந்த அரசி அவளிடம் பேச்சை நிறுத்திவிட்டு பாண்டியிடம் பேச, உடனே பொன்மலர், ஏண்டி, நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ ஏன் கண்டவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க என எரிச்சலுடன் கேட்கவும், என்னது கண்டவங்களா என்றபடி பாண்டி அவளை முறைக்க, பின்னால் இருந்த நண்பர்களும் அதானே, என்னது கண்டவங்களா என கோரஸ் பாடவும் உடனே பொன்மலர், இங்க பாருங்க, இப்ப எதுக்கு வந்து தேவையில்லாம வம்பிழுத்துக்கிட்டு நிக்கிறீங்க, உங்களை மாதிரி வெட்டி பசங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை என வெடுக்கன்னு சொல்லிவிட்டு, இல்லடி, நான் இந்த பதில் தான் எழுதினேன், அந்த டீச்சர் தப்பு போட்டிருக்கு என அவர்களை கண்டு கொள்ளாமல் தனது பேச்சை தொடர்ந்தாள். அடங்கொய்யாளே, அவ்வளோ திமிராடி உனக்கு என வாய்க்குள் முனகியபடி வேகமாக படியில் இருந்து மேலே ஏறியவன், ஏய் குதிரவாலு, எழுந்திரி என பொன்மலரின் அருகில் இருக்கும் அரசியை பாண்டி மிரட்டவும், அரசியோ, நான் எதுக்கு எழுந்திருக்கணும் என எதிர்கேள்வி கேட்க, அதற்கு பொன்மலர், அரசி, நீ இடத்தை விட்டு நகரக்கூடாது, இது என்ன இவங்க பஸ்ஸா, எழுந்திரினா உடனே எழுந்திருக்கிறதுக்கு, நீ நகராதடி என அவளை அடக்கியவள், பொண்ணுங்களை கண்டுட்டா போதும் அலையறானுக என அவள் வாய்க்குள் முனகினாள். என்ன சொன்ன என பாண்டி அவள் அருகில் வந்து வேகமாக கேட்கவும், அவளோ அவனை நிமிர்ந்து பார்த்து முறைத்து விட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். பாண்டிக்கு கோபம் சுற்றென்று ஏற, டே ஆறுமுகம், இப்ப இது எழுந்திருக்கல என அரசியை கை நீட்டி அவன் சொல்லும் போதே, மாப்ள, டிரைவர் கிட்ட நம்ம மணி நிக்கிறான்டா, வண்டி பிட்டு அசையாது என்றான் அவன். உடனே மற்ற பெண்கள், அச்சோ, பரீட்சை முடிஞ்சு முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு போறோம், லேட்டா போக வேண்டாம், ஏன் அரசி, நீ எந்திரி புள்ள, இங்க வந்து உட்காரு என ஒரு மாணவி நகர்ந்த இடம் கொடுக்கவும் பொன்மலர் தடுத்தும் மற்ற மாணவிகள் அவளை அங்கிருந்து இடம் மாற்றினர். அவள் நகர்ந்ததும், அந்த பயம் இருக்கட்டும் என்றபடி பாண்டி பொன்மலர் அருகில் சென்று அமர்ந்தான். உடனே கூட்டாளிகள் அனைவரும், டேய் மாப்ள, இது எப்பிருந்து என கோரஸாக தங்களது கிண்டலை ஆரம்பிக்கவும் பாண்டியோ அவர்களை பார்த்து முறைக்க, அதற்கு பின் அங்கு ஒரு துளி சத்தம் இல்லை. அவள் அருகில் சென்று அமர்ந்தவுடன் வேகமாக அவள் எழ முயற்சிக்க, அதற்குள் அவளது தோழிகள், வேண்டாம் பொன்மலர்,
நீ அங்கேயே உட்கார், எந்திரிக்காத, வண்டி நிறுத்தம் வரப்போகுது என சத்தம் போடவும் அவள் மீண்டும் அமர்ந்து கொண்டாள். என தொண்டையை செருமியவன், என்ன படிக்கிற என அவள் முகத்தை பார்த்து கேட்டான். அவளோ பதில் சொல்லாமல் வெளியே வேடிக்கை பார்க்க, உடனே அவன் தோளை குலுக்கியபடி அவள் கையில் இருந்த புத்தகத்தை வாங்கி பார்த்தவன், ஓ, வணிகவியல், அப்படின்னா காமஸ் எடுத்து படிக்கிற? என புருவத்தை உயர்த்தி உதட்டை பிதுக்கி மேலும் கீழும் தலையசைக்க, அவளோ அவன் கையில் இருந்த புத்தகத்தை பிடுங்கி தன்னிடம் வைத்து கொண்டாள். உடனே மிகவும் பொறுமையாக, இங்க பாரு மலரு என்றபடி அவள் முகத்தை பார்த்தவாறு அவன் திரும்பி அமர, பொன்மலரோ அவன் ஏதோ சொல்ல வருகிறான் போல் என நினைத்து அவன் முகத்தை பார்க்க, அவனோ முகத்தை தீவிரமாக வைத்து கொண்டு, நீ எப்பவுமே இப்படியா, இல்ல எப்போதாவது இப்படியா என்றான். பொன்மலருக்கோ அவன் சொன்னது புரிய சில வினாடிகள் ஆனது. புரிந்ததும் பல்லை கடித்தவாறு கோபத்துடன் அவனை பார்க்க, ஏன் இப்ப என்ன கேட்ட? இந்த கொலை வெறி பார்வை பார்க்கிற, இதெல்லாம் தப்பு என முகத்தை வடிவேல் பாணியில் வைத்து கொண்டு அவன் சொல்லவும் அருகில் இருந்த அவள் தோழிகள் சிரித்து விட்டனர். இங்க பாரு, எல்லாரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. நீ பல்பு வாங்கறதுல இவங்களுக்கெல்லாம் எம்பிட்டு சந்தோஷம் பாரு. இது கூட நீ சகவாசம் வச்சிருக்க என சந்தடி சாக்கில் அவர்களையும் சேர்த்து அவன் காலை மாற மாணவிகள் அனைவரும் கப் சிப் என்று அமர்ந்திருந்தனர். அவளோ, இங்க பாருங்க, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப எதுக்கு தேவையில்லாம் பேசிட்டு இருக்கீங்க என வேகமாக கேட்கவும், இப்ப கேட்டியே, இது நியாயம். எனக்கு என்ன வேணும்? ஒரு நிமிடம் அவள் முகத்தை பார்த்தவன், எனக்கு நீதான் வேணும் என பட்டென்று சொன்னான். என்னது என அவள் அதிர்ச்சியில் கத்திவிட, அவனோ சட்டென்று சமாளித்து, நீன்னா நீ இல்ல, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் என்றவன் பின்னர் பொறுமையாக, இங்க பாரு மலரு, நான் பார்த்த பெண்கள்ல நீ வித்தியாசமா இருக்க. ஆரம்பத்துல என்னோட கூட்டாளிங்கெல்லாம் உன்னை பத்தி சொல்லும்போது நீ திமிரு பிடிச்ச பொண்ணுன்னு தான் நினைச்சேன் என அவன் சொல்லும் போதே அவள் நிமிர்ந்து அவனை முறைக்க, என்ன பண்ண சொல்ற? நம்ம சந்திப்பு அப்படித்தானே இருந்தது. அந்த விடுகதைக்கு விட கண்டுபிடிக்க நான் பட்ட பாடு என பெருமூச்சு விட்டவன், ஆனா உன்னை தொடர்ந்து பார்த்த பிறகுதான் அது திமிரு இல்ல, அதுதான் உன்னோட குணம்னு எனக்கு புரிஞ்சது. கண்ணை பார்த்து பேசுற உன்னோட நேர்மை, யாருக்கும் பயப்படாத தைரியம், எந்த சூழ்நிலையிலும் உன்னோட பாணியில பதில் சொல்ற அந்த தெனாவெட்டு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை பார்க்கும்போது உன்கிட்ட பேசணும்னு எனக்கு தோணுது. இப்பவும் நான் சாதாரணமாத்தான் உன்கிட்ட பரீட்சை பத்தி விசாரிக்க வந்தேன். நீ திமிரா பேசுனதும் பேச்சு வளர்ந்துடுச்சு. ஆனா அதுவும் நல்லதுதான். இப்ப என்னை பத்தி உனக்கு புரிஞ்சிருக்குமே, நான் நல்லவனா இல்ல பொம்பளையை கண்டா அலையிறவனான்னு என அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவனது பேருந்து நிறுத்தம் வரவும் உடனே அவன் வேகமாக, சரி சரி, என் காலேஜ் வந்துருச்சு, இப்ப இருந்து நீ என் ஃப்ரெண்ட், மீதி நாளைக்கு பேசிக்கலாம் என சொல்லிக்கொண்டே இறங்கி சென்றான் பாண்டி. பொன்மலரோ சில நிமிடங்கள் அவன் என்ன சொல்ல வந்தான், என்ன சொல்லிவிட்டு போகிறான் என புரியாமல் குழம்பி நின்றாள். அதற்குள் தோழிகள் அவளிடம் என்ன சொன்னான் என கேட்டு உலுக்கவும் அவளோ அவன் சொன்னதை சொல்ல அவர்களுமே புரியாமல் நின்றனர். இங்கு கொடுமுடி சென்று திரும்பிய பூரணியிடம் பல மாற்றங்கள் தெரிந்தன. காலையும் மதியமும் மருது சாப்பாடு எடுத்து செல்வதால் இரவு உணவு புகழ் வரும் வரை விழித்திருந்து பரிமாறினாள். அவன் கூட, நீ ஏன் பூரணி முழிச்சிருக்க, எடுத்து வச்சுட்டு போய் படு, நான் சாப்பிட்டுக்கிறேன் என சொல்லவும், பரவாயில்லங்க மச்சான், நான் தான் மதியம் தூங்கிடுறேன்ல, அதனால தூக்கம் வரதில்லை என்றாள். அதே போல விடியற்காலையில் அவன் எழும்போதே தானும் எழுந்து அவனுக்கு குளிப்பதற்கெல்லாம் தயார் செய்வது என அவன் கிளம்பும் வரை அவனுடனே சுற்றி கொண்டிருப்பாள். அவன் கிளம்பிய பிறகே தொழுவத்தை சுத்தம் செய்ய வருவாள். புகழும் அவள் இரவில் வெகுநேரம் விழித்திருக்கிறாள் என்பதால் நேரமாக வீடு திரும்பியவன் சாப்பிட்டு கொண்டே சில மணி நேரங்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு முறையும் மஞ்சக்காட்டு வேலை முடிஞ்சிருச்சா என்பதை அவள் கேட்க தவறுவதில்லை. புகழும் அதற்கு ஏற்றாற்போல வேறு ஒரு வேலையை சொல்லி தட்டி கழித்து கொண்டிருந்தான்.
ஆனால் இப்பொழுதெல்லாம் டவுனுக்கு சென்று வரும்போது அவள் சாப்பிடுவதற்கு பலகாரம் மற்றும் அவள் சொல்லி அனுப்புவதையெல்லாம் வாங்கி வந்தான். தோட்டத்தில் இருந்து மல்லிகைப்பூ தினமும் வீட்டிற்கு வந்துவிடும். ஆம், கோவிலுக்கு சென்று வந்ததில் இருந்து வீட்டிற்கு தினமும் மல்லிகைப்பூ வரும். ஆனால் அது சாமி படத்திற்கே செல்லும். புகழும் அதை கவனித்தே இருந்தான். என்றாவது ஒரு நாள் அவள் மனம் மாறும் என நம்பிக்கையோடு மல்லிகைப்பூவை வீட்டிற்கு கொண்டு வருவான். ஒரு முறை பேச்சியம்மாள் அதை கவனித்து கேட்கவும், எனக்கு மல்லிகைப்பூ தலைவலி வரும் என சொல்லிவிட்டாள் பூரணி. தனது தேவைகள் சிலதை அவனிடம் கேட்கவும் அவனும் சில வேலைகளை அவளிடம் சொல்லவும் என இருவருக்குள்ளும் ஒரு நெருக்கம் வளர்ந்து கொண்டே வந்தது. ஏனுங்க, கண்ணால முடிஞ்சு 1 மாசமாச்சு. இன்னும் பொண்ணு மாப்பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு வரல. நம்ம தான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாமே என ஒரு நாள் மாலை பொழுதில் மாணிக்கம் ஓய்வாக அமர்ந்திருக்கும் நேரத்தில் மணியம்மை கேட்டார். மாணிக்கமோ ஏதும் பேசாமல் மணியம்மையை திரும்பி ஒரு பார்வை பார்க்க, அந்த முறைப்பில் தலை குனிந்த மணியம்மை, அவங்க தான் வரணும் ஆனா என அவர் இழுக்கவும், உடனே என்னடி ஆனான்னு இழுக்கிற? உன்ற பிறந்த வீடு செய்யற தப்பு உனக்கு தெரியாதே? கண்ணால முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது? உன்ற மருமக மறு வீட்டுக்கு வந்தானா? எத்தனை முறை போனை போட்டு சொல்லியாச்சு. போன முறை பிள்ளைகிட்ட பேசும்போது கூட ஏதோ கடலை செடி பிடுங்கணுமா, முடிச்சிட்டு போலாம்னு சொல்றாருங்கப்பான்னு சொல்லுச்சு. எத்தனை நாள் சாக்கு போக்கு சொல்லுவான்? பாவம் என் பொண்ணு, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குப்பான்னு ஏக்கத்தோட சொல்றா. அதை கேட்டதும் என் மனசு எப்படி துடிச்சிருக்கும். ஊர்லயும் எல்லாரும் இன்னும் மறுவீட்டு அழைப்புக்கு வரலையான்னு கேட்கறாங்க. அவமானமா இருக்கு என மாணிக்கம் மனதில் தேக்கி வைத்திருந்த ஆத்திரத்தை வார்த்தைகளால் பொரிந்து தள்ள, மணியம்மைக்கும் அதே மனநிலைதான். ஆனால் தவறு 2 பக்கமும் இருப்பதால் அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. தலை குனிந்தவாறு அவர் அமர்ந்திருக்க, அவரது அமைதி அவரை உசுப்பேத்த, உன்ற பிறந்த வீட்டை பத்தி குறை சொன்னா போதும், உடனே ஊமச்சி ஆயிடு என அதற்கும் திட்டியவர், இவனுங்க ஆரம்பத்திலிருந்தே இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கானுங்க, மட்டு மரியாதை தெரியாத குடும்பம் என அவர் பழைய பேச்சை ஆரம்பிக்கவும், உடனே மணியம்மை, சும்மா பழச பேசாதீங்க என கோபமாக சொல்லிவிட்டு மாணிக்கத்தின் முகத்தை பார்த்தவர் சட்டென தணிந்த குரலில், நீங்க மட்டும் செஞ்சது சரியா? பொண்ணை கட்டி கொடுத்துப்புட்டு அவங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்றது மட்டும் எப்படி சரியாகும்? நீங்க மட்டும் அவங்க வாசல் படி மிதிக்க மாட்டீங்க, ஆனா அவங்க மட்டும் உங்க வீட்டுக்கு வருவாங்களா? உங்க பொண்ணு மேல இம்புட்டு அக்கறை இருக்கிறவரு அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியது தானே? நீங்க மட்டும் தனியா இங்க வந்து என்ன செஞ்சீங்க? அங்க எல்லாரும் உங்களைத்தான் கேட்டாங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? எல்லாத்துக்கும் நியாயம்னு ஒண்ணு இருக்குதுல்ல என முதலாக மாணிக்கத்திடம் எதிர்த்து பேசவும், மாணிக்கமோ இதை சற்றும் எதிர்பார்க்காததால் ஒரு நிமிடம் ஆடி போனவர், அன்னைக்கு நான் வந்தது அது வந்து என தடுமாறியவர் பின்னர் மீண்டும், ஆமாடி, அப்படி பேசின பொம்பளை வீட்டு முன்னாடி நான் போய் நிக்க மாட்டேன். என்னடி எல்லாரும் மிரட்டி பார்க்குறீங்களா? நான் மாணிக்கம்டி என அவர் கோபமாகவும் அதே நேரத்தில் கம்பீரமாகவும் சொல்ல, உடனே மணியம்மையோ, என்னங்க இப்படி பேசுறீங்க? இல்லைங்க, நான் அதுக்காக சொல்லல. நம்ம பொண்ணை அங்க கட்டி கொடுத்துருக்கோம். முறையா மறுவீட்டு அழைப்பு நீங்க தானே சொல்லணும். கண்ணாலம் பேசவும் நீங்க அங்க வரல. இப்பவும் போகலைன்னா அங்க இருக்கிறது நம்ம பொண்ணு தானுங்களே. உங்க 2 பேரும் சண்டையில என்ற பொண்ணை கஷ்டப்படுத்தாதீங்க என சொல்லும் போதே அவர் குரல் கம்மவும், உடனே மாணிக்கத்தின் முகமும் மாற, ஏண்டி அவ உனக்கு மட்டும் பொண்ணு மாதிரி பேசுற? என்ற உசிரே என் பூரணி தானே. அவளை விட்டு ஒரு நாளும் பிரிஞ்சதில்லை நான். ஆனா ஆனா இப்போ என சொல்லும் போதே அவர் குரல் உள்ளே செல்ல, ஏனுங்க, நான் உங்களை தப்பு சொல்லலைங்க என மணியம்மை பதறவும், இல்ல மணியம்மை, நான் எப்படி அந்த பொம்பளை முன்னாடி என நிறுத்தியவர், என்னால முடியல மணியம்மை என்றார். எனக்கும் உங்க நிலைமை புரியுதுங்க. கண்ணால எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். பூரணியும் அங்க எப்படி இருக்காளோ, கைக்குள்ள வச்சு வளர்த்துட்டோம். நேரத்துக்கு சாப்பிட மாட்டா. நாம தான் ஒவ்வொரு முறையும் சொல்லணும். இப்போ அங்க என்ன பண்றாளோ, அதான் மனசு கேட்க மாட்டாம பேசிப்புட்ட, மன்னிச்சிடுங்க
என மணியம்மை சொல்லவும் உடனே மாணிக்கம், நீ கவலைப்படாத மணியம்மை, நம்ம நடராஜ ஐயா பேத்திய அங்கதான் கட்டி கொடுத்துருக்காங்க. நான் அவங்க கிட்ட விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். பூரணி அங்க நல்லா இருக்காளாம். வார வாரம் கோவிலுக்கு வரும்போது அந்த பொண்ணு பூரணியை பார்க்குமாம். சந்தோஷமாத்தான் பேசுறாளாம். இப்ப கொடுமுடி கூட அவங்க கார்ல தான் போயிட்டு வந்தாங்களாம். சந்தோஷமாத்தான் இருக்கான்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு. அதனால தான் புள்ள நானும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். என்ன ஒரு முறை கண்ணில் பார்த்துட்டா அப்புறம் இன்னும் சந்தோஷமா போயிடும் என அவர் மனசு விட்டு பேசவும் மணியம்மையோ முகத்தில் மகிழ்ச்சி பரவ, கோடிமுடி போயிட்டு வந்துட்டாங்களா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. புகழு அப்படியே எங்க அண்ணா மாதிரி என்ற தங்கத்தை நல்லா பார்த்துக்குவான்னு தெரியும் என நம்பிக்கையுடன் சொல்ல, ஆமா மணியம்மை, அதனால தான் நானும் கண்ணாலத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இதே சின்னவனுக்கு கேட்டிருந்த கண்டிப்பா ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். ஆனா பெரியவன் திறமையான பையன், சின்ன வயசுல எவ்வளவு பொறுப்பா இருக்கான். ஆனா என்ன, அவனுக்கும் கொஞ்சம் ரோசமும் திமிரும் ஜாஸ்தி. அது உங்க குடும்பத்து சொத்தாச்சே என அந்த சூழ்நிலையிலும் மாணிக்கம் அவர்களை பற்றி குறை சொல்லவும் சட்டென்ற மணியம்மை, இல்லைங்க புகழ் அப்படியெல்லாம் இல்லை என சாக்கு சொல்ல, அதற்குள் மாணிக்கத்தை பார்க்க யாரோ வந்திருப்பதாக வேலையாள் வந்து சொல்லவும் அவர் கிளம்பி சென்றார். எங்கே புகழை தன் கணவருக்கு பிடிக்காமல் போய்விடுமோ என பயந்திருந்த மணியம்மை மாணிக்கத்தின் பேச்சில் இருந்து அவருக்கு புகழ் மேல் நல்ல அபிப்பிராயம் இருப்பது தெரிந்ததும் அவரது மனதில் இருந்த பாதி பாரம் நீங்கியது. பாண்டி பேசிவிட்டு போன மறுநாளில் இருந்து பொன்மலர் அந்த பேருந்தில் வரவில்லை. 2 நாட்கள் பொறுத்து பார்த்தவன் பின்னர் அந்த மாணவிகளிடம் சென்று, பொன்மலர் எங்க என கேட்க, அவள் உடல்நிலை சரியில்லை, 1 வாரம் லீவு என்றனர். உடனே தனது கூட்டாளியை அழைத்தவன், டேய் ஆறுமுகம், இன்னைக்குள்ள எனக்கு அந்த பொண்ணை பத்தின முழு விபரமும் வேணும் என்றான். அவன் முகத்தின் தீவிரமே அவனது மனதை சொல்ல, உடனே அவனது கூட்டாளிகள், மாப்ள என்னடா அது, நீ நேத்து தத்து பித்துன்னு உளறிட்டு இருந்த, சரி பொழுது போறதுக்கு பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சா இன்னைக்கு குடும்பத்தை பத்தி விசாரிக்க சொல்ற, வேண்டாம்டா இத்தோட விட்டுடு, அதுங்க எப்படியோ போயிட்டு போகுது என அறிவுரை கூறவும் உடனே அவன் சிரித்து கொண்டே, நீங்க ஏண்டா இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, நான் நேத்து தான் அவகிட்ட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு கேட்டேன், அவ என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று இருக்கலாம் இல்ல வேண்டாம் அப்படின்னு பதில் சொல்லி இருக்கணும். அதை விட்டு புட்டு ஆளே வராம இருந்தா அப்ப என்ன நம்மளை பார்த்தா பொறுக்கி மாதிரியா தெரியுது என சொல்லும் போதே அவன் முகம் கோபத்தில் ஜொலிக்க, இதை விடக்கூடாது, நீ கேட்டு சொல்லு, அப்புறம் வச்சுக்கிறேன் அவளுக்கு கச்சேரியை என சாதாரணமாக பேச ஆரம்பித்து கோபத்தில் முடித்தான் பாண்டி. அதற்குள் ஆறுமுகம், நீ கவலைப்படாத மாப்பிள, என் அக்காவை அந்த ஊர்ல தான் கட்டி கொடுத்துருக்கு, பொழுதோட போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன் என்றவன் மறுநாள் காலை அவன் வந்து விவரங்களை சொல்லவும் விக்கிர்த்து நின்றான் பாண்டி. பாண்டி எதுக்கும் நல்லா யோசிச்சுக்கோடா, சனியனை தூக்கி பனியனுக்குள்ள போட்டுக்காத, இதோட விளையாட்டை நிறுத்திக்கும் என இறுதியாக ஆறுமுகம் சொல்லவும் அவன் சொல்வது முழுவதையும் கேட்டவன், நான் பார்த்துக்கிறேன், ஆனா இதை நீ வெளியில சொல்ல வேண்டாம் என சொல்லி அவனை அனுப்பி வைத்தான் பாண்டி. மறுநாள் டவுனுக்கு போகும் பேருந்தில் ஏறியவன் கண்கள் தேட அவன் நினைத்தது போலவே படிக்க அருகில் உள்ள இருக்கையில் அமர்ந்திருந்தாள் பொன்மலர். அவளுடன் அரசியும் அமர்ந்திருந்தாள். வேகமாக அவர்கள் முன்னால் அவன் சென்று நிற்க அவனை அங்கு எதிர்பார்க்காத பொன்மலர் அதிர்ச்சியில் விழிகள் அசையாமல் பார்த்தாள். பஸ் மாறி வந்தா கண்டுபிடிக்க முடியாதா என அவளை பார்த்து கேட்டவன், இப்ப எதுக்கு இப்படி ஒரு பர்லாங்கு சைக்கிள்ல வந்து இந்த பஸ்ல ஏறி பள்ளிக்கூடத்துக்கு போற, இப்ப என்ன நடந்துடுச்சு என கேட்கவும் உடனே பொன்மலர், இங்க பாருங்க, நான் எந்த பஸ்ல வேணா வருவேன் போவேன், உங்களுக்கு அதை பத்தி என்ன கவலை, ச்சே அங்கதான் தொல்லைன்னு நினைச்சு இங்க வந்தா இங்கேயுமா என அவள் சலிப்புடன் சொல்லவும் படியில் நின்று பேசிக் கொண்டிருந்தவன் வேகமாக உள்ளே வந்து அரசியை எழுந்திருக்க சொல்ல, இல்லங்க வேண்டாம் பாவம் அவ என அரசி ஏனோ சொல்ல முயலவும், அரசி நீ கொஞ்சம் அமைதியாரு, இடத்தை விட்டு நகராத, இது அரசாங்க பஸ், ஒரு சத்தம் போட்டோம் அவ்வளவுதான், எல்லாரும் சேர்ந்து இந்த ஆளை கும்மி எடுத்துருவாங்க, நீ பேசாம இங்கேயே உட்கார் என பொன்மலர் அதட்டல் போடவும்
அரசியோ என்ன செய்வது என புரியாமல் விழித்து கொண்டு நின்றாள். இங்க பாருங்க அரசி, நான் உங்க கூட்டாளியா ஒன்னும் செஞ்சிட மாட்டேன். 5 நிமிஷம்தான், பேசிட்டு போயிடுவேன் என அவன் தன்மையாக பேசவும் அரசியும் சற்று நகர அவள் அருகில் சென்று அமர்ந்தவன், இங்க பாரு பொன்மலர், நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீ இப்படி பேசுறதுனால உன்னை தேடி தேடி நான் வர்றேன். இப்ப எதுக்கு நீ பஸ் மாறுன? உனக்கு பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், இல்ல அவங்க வழியை பார்த்து போயிட்டே இருப்போம். நீ இப்படி பண்றதுனாலதான் உன்கிட்ட வம்பு ஆடணுங்கிற எண்ணமே எனக்கு வருது என அவன் பேசிக்கொண்டே செல்லவும் பொன்மலரோ அவன் முகத்தை பார்த்து, இங்க பாருங்க, என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அதை தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பல. எனக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம். என்னை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது என அவள் சொல்லும் போதே, சரி சொல்லு, தெரிஞ்சுக்கிற என அவன் இடையில் பேசவும், ஏ மிஸ்டர், நீங்க என்ன லூசா? ஊர்ல எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கோங்க, என்ன விட்டுடுங்க. நான் நான் என தடுமாறியவள், ப்ளீஸ் சார், நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. அவள் வேகமாக ஆரம்பித்து கெஞ்சலில் முடிக்கவும் பாண்டியோ, அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு தெரியுமா என சீரியஸாக கேட்கவும் அவளோ திரு திருவென விழித்தவள், அது வந்து வந்து என இழுக்கவும், இங்க பாரு பொன்மலர், நம்ம கனவுல மட்டுமே பார்த்த ஒரு பொருளை நிஜமா நேர்ல பார்க்கும்போது அது மேல ஒரு ஈர்ப்பு வரும். உடனே அது பக்கத்துல போய் நின்று நம்ம கனவுல வந்த மாதிரி இருக்கான்னு தொட்டு பார்ப்போம், ரசிப்போம். சில சமயம் அதை வாங்கி நம்ம கூடவே வச்சுக்குவோம். அதே மாதிரி தான் நீ எனக்கு. ஒரு பொண்ணு எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் நினைச்சனோ அதே மாதிரி நீ இருக்க. அதான் உன்னை பார்த்ததும் வம்பு பண்ணியாவது உன்கிட்ட பேசிட்டு இருக்க. இதுக்கு நீ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் என்றவன் பின்னர் அவள் கண்களை ஊடுருவியபடி, ஆனா நேத்து வரை கனவுல பார்த்த பொருளை பார்த்து ரசிக்கிறதோட நிறுத்திக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா, இன்னைக்கு காலையில இருந்து அதோட சேர்ந்தே என் பயணத்தை தொடரலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் என அவன் தன் மனதில் உள்ளதை இலைமறை காய்மறையாக விளக்கவும் அவளோ அவன் என்ன சொல்கிறான் என புரியாமல் அதற்கான முயற்சியும் எடுக்காமல் வேகமாக, இங்க பாருங்க, நீங்க பேசுறது எனக்கு ஒன்றும் புரியல, அதுக்கான அவசியமும் எனக்கு இல்ல. ஆனா இதை மட்டும் கேட்டுக்கோங்க, நீங்க எதிர்பார்க்கிற பொண்ணு நான் இல்ல. என்னை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. அதனால் இப்படி தத்து பித்துன்னு உளராம போய் ஊர்படுற வழியை பாருங்க என சொல்ல அவள் கையில் இருக்கிற புத்தகத்தை பார்க்கவும், நீ ஆடிட்டருக்கு படி பொன்மலர், நான் வேண்டிய உதவிகளை செய்யற என அவன் புத்தகத்தை பார்த்தவாறு சொல்லவும் அவளோ அவனை முறைத்தவாறு, என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், இது பஸ், தயவு செஞ்சு கீழே இறங்குறீங்களா என தொந்தரவு பண்ணாதீங்க. மறுபடியும் சொல்றேன், என்னை பத்தி உங்களுக்கு முழுசா ஏதும் தெரியாது என ஆரம்பிக்கவும், ஏய் என்ன சும்மா தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க என எரிச்சலாக சொன்னவன், எல்லாம் எனக்கு தெரியும் மலரு. உங்கூட பிறந்தது ஒரு அண்ணா, 2 தங்கை, அவங்க 2 குழந்தைங்க. நீ பிறந்தது நாமக்கல், 10வது வரை படிப்பு அங்கதான். அப்புறம் என நிறுத்தியவன் அவள் முகத்தை பார்க்க அதில் தெரிந்த வலி அவனுக்கு புரிய வார்த்தைகளை அப்படியே முழுங்கியவன், எனக்கெல்லாம் தெரியும் மலரு என சொல்லும் போதே குரல் கம்ம, தெரிஞ்ச பின்னாடிதான் இந்த முடிவே எடுத்த என அழுத்தமாக சொன்னான். அவளோ அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தவள் பின்னர், என்ன அனுதாபமா என கிண்டலான குரலில் கேட்கவும், இல்ல பெருமை, அவ சொன்னா உனக்கு புரியாது. ஆனா இதான் உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே, இந்த திமிரு, இந்த தெனாவிட்டு, இதான் உனக்கு பிளஸ் என முகத்தில் உணர்ச்சி கொந்தளிக்க சொன்னவன், எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா சொல்றதுக்கான காலம் இது கிடையாது. நீ நல்லா படிக்கணும், ஆனா நேரம் வரும்போது அதை கண்டிப்பா சொல்வேன். இப்ப சொல்றது அத்தனையும் உண்மை என்ற மனசில் இருந்து வர வார்த்தை இது என அவன் அவள் கண்களை பார்த்து உறுதியாக சொல்லவும் பேச்சிழந்து நின்றாள் பொன்மலர். தம்பி புகழு, அந்த வெண்டைக்காய் செடி முத்திட போகுது, ஆளை விட்டு காய பறிக்க சொல்லுப்பா என காலையில் வயலுக்கு கிளம்பும் நேரத்தில் பேச்சியம்மா சொல்லவும், நானும் 3 நாளா வரத அண்ணங்கிட்ட ஆளுக்கு சொல்லிட்டு தாமா இருக்கேன். எங்கம்மா இப்பெல்லாம் வேலைக்கு ஆள் கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு கண்டிப்பா பாக்குறம்மா என்றான் புகழ். அதுவும் சரிதான்,
இப்ப எல்லாம் வேர்வை சிந்தாம சம்பாதிக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆபீஸ் வேலைக்கு போறதா பெருமைன்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி சம்பாதிச்சு அந்த பணத்தையா சாப்பிட முடியும்? மண்ணுல வேர்வையை சிந்தினாத்தான் வயிறு நிரம்பும். இதெல்லாம் யாரு யோசிக்கிறா என பேச்சியம்மாள் புலம்பவும், இதுல என்னங்கத்த தப்பு இருக்கு? இந்த விவசாயத்துல என்ன வருமானம் கிடைக்க போகுது பாருங்க. விதைக்கும் அறுவடைக்குமே வர வருமானம் சரியா போகுது. அப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி ஊரு சேதிக்கு போக முடியுமா, வர முடியுமா? மழை எப்ப வரும், பூமி எப்போ நனையும்னு காத்துக்கிட்டே கிடக்குறோம். இதே நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போனா நிறைய காசு வரும். அதை வச்சு நாம வேணுங்கிறத வாங்கிக்கலாம். எங்க அழகன் மச்சான் கூட அடிக்கடி சொல்வாரு, வெளிநாட்டுல போய் நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு வந்தா இந்த மாதிரி பல ஊரை விலைக்கு வாங்கிடலாம்னு. என காலையில் பூரணியின் நாக்கில் சனி சதிராட்டம் போட படபடவென பேசிக்கொண்டே செல்ல, என்னையும் தூக்கி விட்டுட்டு என் கோவணத்தையும் கட்டிவிட்டா 8 ஆள் வேலை நான் ஒருவனே செய்வேன்னு சொன்னானா ஒருத்தன். ஆக மாட்டம் பாட்டுக்கு 58 காரணம் சொல்வீங்க என தனது இழுவையை ஆரம்பித்தவர், எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்தான். எங்க தலையெல்லாம் சாஞ்சிடுச்சுன்னா அப்புறம் நீங்க சாப்பிட நெல்லும் கம்பும் கிடைக்காது. புல்லு பூண்டு தான் சாப்பிட போறீங்க பாரு என சொல்லிவிட்டு, டேய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? மந்தையிலிருந்து ஆட்டை அவுத்து விட்டியா என கேட்டபடி அவர் அங்கிருந்து நகரவும், அதுவரை பேச்சியம்மாவை பார்த்து மட்டுமே பேசிக் கொண்டிருந்த பூரணி உள்ளே செல்வதற்காக திரும்ப, அங்கு புகழ் அவளை பார்த்தவாறே சிலை போல நின்று கொண்டிருந்தான். அவனது இறுகிய முகமே அவனது மனதை சொல்ல, வெகு நாட்களுக்கு பிறகு அவனது இந்த முகத்தை பார்த்தவள் மனதில் கிளி பிடிக்க, மச்சா நீங்க இங்கதான் இருந்தீங்களா? நீங்க போயிட்டீங்கன்னு அது என அவள் உளரவும் அவன் ஏதும் பேசாமல் விடு விடுவென சென்று விட்டான். ஏனோ பூரணி மனம் படபடவென அடித்து கொள்ள வேலை எதிலும் நாட்டம் இல்லாமல் உடன்று கொண்டிருந்தாள். அச்சோ, நான் ஒரு லூசு. இந்த உரங்கொட்டான் கிளம்பியாச்சான்னு பார்த்துட்டு அப்புறம் பேசி இருக்கணும் என புலம்பிக் கொண்டிருந்தவள் அப்போது என்று கனகா வரவும் நடந்ததை சொன்னாள் பூரணி. கனகாவும் இவ்வளவுதானே என்றபடி புகழை சமாதானப்படுத்த ஒரு வழி சொல்லவும் பூரணியின் முகத்தில் சற்று தெளிவு வந்தது. பின்னர் மதிய உணவு எடுத்துக்கொண்டு தான் வயலுக்கு செல்வதாக பேச்சி அம்மாவிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் பூரணி. மதியம் மருது சாப்பாடு வாங்க வர, நீ என்னடா இப்ப வர? உச்சி கிளம்பும் போதே நான் சாப்பாடு கொண்டு போறேன்னு சொல்லிட்டு பூரணி கிளம்பி வந்தாளே, இன்னும் வரலையா என கேட்டார் பேச்சி அம்மாள். என்னது, சின்னம்மா சாப்பாடு கொண்டு வந்தாங்களா? வயலுக்கு யாரும் வரலீங்களே. நான் இவ்வளவு நேரம் பெரிய ஐயா கூட தான் இருந்துட்டு வர. அவரு தான் சாப்பாடு எடுத்துட்டு வர சொன்னாரு என்றான் மருது. என்னாலும் இல்லாத திருநாளா இன்னைக்கு இவ கிளம்பி போகும்போதே நினைச்ச என பேச்சி அம்மாள் ஆரம்பிக்கவும், சின்னம்மாவுக்கு இடம் தெரியுங்களா என மருது கேட்க, கூட கனகாவோட 2வது பிள்ளைய அனுப்பி வச்சேன், அதுக்கு தெரியும்ல என்றார் அவர். அந்த பொண்ணுக்கு தெரியுமுங்க, நம்ம தோட்டத்துக்கு கூட விளையாட வருமுங்களே. சரிங்க அத்தா, நான் இங்க வந்த நேரத்தில் அங்க போயிருப்பாங்க, நான் போய் பாக்குறேனுங்க என சொல்லிவிட்டு வயலுக்கு வந்தவன், ஐயா சின்னம்மா வந்தாங்களா என்று கேட்டான். வேலையில் இருந்த புகழோ எரிச்சலுடன், எந்த அம்மாவும் வரல, நீ சாப்பாட்டு அங்க வச்சுட்டு இந்த மடையை அடைச்சு கிழக்கால திருப்பி விடு, நெல்லங்காட்டுக்கு தண்ணி பாயிட்டும், அப்படியே அந்த சோளத்தட்டு பக்கம் ஒரு கண்ணு வச்சுக்கோ, மாடு உள்ள நுழைஞ்சிட போகுது என சொல்லிக்கொண்டே, நான் தென்னந்தோப்பு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், தேங்காய் லோடு ஏறுது பார்த்துட்டு வந்துடுறேன் என பேசிக்கொண்டே அவன் அங்கிருந்து சென்று விட்டான். பின்னர் வேலையெல்லாம் முடித்துவிட்டு பசியோடு வந்தவன், டேய் மருது, எங்கடா சாப்பாட்டை காணோம் என கத்தவும், ஐயா நான் தான் சொன்னனுங்களே, சின்னம்மா கொண்டு வந்துட்டாங்கன்னு என சொல்லி பேச்சி அம்மாள் சொன்னதை சொன்னான். ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? இதை இப்ப சொல்ற நீ என்றான் கோபமாக. ஐயா நான் சொன்னனுங்க, நீங்க தான் அதை கண்டுக்காம வேலையை பாருன்னு சொன்னீங்க என அவன் மென்று விழுங்கவும், சரிடா இப்ப எங்க உங்க சின்னம்மாவையும் காணோம் சாப்பாட்டையும் காணோம் என அவன் எரிச்சலுடன் கேட்கவும், அவங்க உச்சி கிளம்பும் போதே கிளம்பிட்டாங்கன்னு ஆத்தா சொன்னாங்க என மருது சொல்லவும், என்னது 12 மணிக்கு கிளம்பிட்டாளா என கேட்டபடி மணியை பார்த்தவன் அது 2 என காட்ட, ஆடக்கடவுளே
கிளம்பி 2 மணி நேரமாச்சும் இன்னுமா வர்றா? இவளுக்கு எதுக்கு இந்த வேலை? பசி நேரத்துல உசுர வாங்குறா என திட்டிக்கொண்டே அவளை தேடி சென்றான். வயலுக்கு வரும் அனைத்து வழிகளிலும் தேடி அலுத்து போனவன் எங்க போய் தொலைஞ்சா என்றபடி மீண்டும் வயலுக்கு வந்தவன் அங்கு மருது, ஐயா சின்னம்மா கிடைச்சாங்களா என கேட்கவும், இல்ல மருது, எங்க ஊர் சுத்திட்டு வரான்னு தெரியல. இந்த அம்மா எதுக்கு அவகிட்ட சாப்பாடு கொடுத்து விட்டாங்க என அவரை திட்டியபடியே பக்கத்தில் இருக்கும் வரப்பில் அமர்ந்தவன் அந்த நேரத்தில் ஒருவன், ஐயா நம்ம கருப்பந்தோட்டத்தில் இருக்கிற கேணியில ஒரு பொண்ணு கிடக்குதாம், எடுக்கிறதுக்கு என்ன கூப்பிடுறாங்க, போயிட்டு வரட்டுங்களா என அனுமதி கேட்டு வந்து நிற்கவும், உடனே மருது, யாருடாது என பதறி கேட்கவும், தெரியலிங்க, ஆனா ஊருக்கு புதுசாட்டம் இருக்கு, சின்ன வயசு பொண்ணுன்னு சொன்னாக என்றான் அவன். அதுவரை சாதாரணமாக கேட்டுக்கொண்டிருந்தவன் சட்டென்ற மனதிற்குள் லேசாக பயம் எடுக்க, காலையில் அவன் முறைத்தவுடன் அவள் முகம் வாடியது நினைவில் வர, ஏனோ புகழால் அதற்கு மேல் நிதானமாக இருக்க முடியவில்லை. டேய் மருது என கத்தியவன், முதல் நீ கருப்பந்தோட்டத்துக்கு போ என அனுப்பிவிட்டு இன்னும் சிலரை அழைத்து நாலா திசைகளுக்கும் அனுப்பியவன், ஐயோ கடவுளே இருக்காது, என் பூரணி என்னை விட்டு போக மாட்டா என புலம்பியபடி மீண்டும் அவளை தேடுவதற்கு சென்றான். ஆனால் நேரம் சென்றதே தவிர பூரணி வரவில்லை. வரும் வழியில் மருது எதிரில் வர, என்னடா என அவன் பதட்டத்துடன் கேட்கவும், ஐயா அது யார அசலூருங்க என்றவன், ஐயா நீங்க ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? நம்ம சின்னம்மா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, வாங்க நம்ம வயலுக்கே போவோம், அங்கிருந்தாலும் இருப்பாங்க என அவனை தேற்றி அழைத்து வந்தான் மருது. தளர்ந்த நடையும் சோர்ந்த முகமாய் அவன் திரும்பி வர, அதற்குள் விஷயம் அங்கு வேலை செய்பவர்களுக்கு பரவ எல்லோரும் அங்கு கூடிவிட்டனர். இந்த பொண்ணு எங்க போயிருக்கும், வழி தெரியாம போயிருச்சு என்னமோ என ஒரு பெண்மணி சொல்ல, இன்னொருவரோ, ஆமா இவ பேசுறாவாரு, இது பெரிய டவுனு, வழி தெரியாம போறதுக்கு எங்க போனாலும் சுத்தி சுத்தி இங்கதானே வந்தாகணும் என்றார். ஏன் செல்லம்மக்கா, அந்த சீத்தமுள்ளு காட்டுக்குள்ள ஒரு குறுக்கு வழி இருக்கு, ஒருவேளை அதுல அந்த பொண்ணு வந்திருக்குமோ என சொல்லவும், உடனே ஆட அதுக்குள்ள பூச்சி போட்டெல்லாம் நிறைய சுத்திட்டு இருக்குமில்ல, சார பூச்சி கூட அன்னைக்கு நான் பார்த்தேன், அங்க இந்த புள்ள எதுக்கு அந்த வழியா வருது என ஏதோ பூரணி அந்த வழியில் வந்ததை நேரில் பார்த்தது போல அவர் சொல்ல, ஒருவேளை அந்த மொட்டை கிணறு வழியா வந்திருக்குமோ என இன்னொரு பெண்மணி பீதியை கிளப்ப, அட இவ ஒருத்தி, அந்த வழியில தான் ஏதோ காத்து கருப்பு இருக்குன்னு போறவங்களை எல்லாம் அது உள்ள இழுத்து போட்டுருதுன்னு யாரும் போறது இல்லையே என சொல்லவும், யாக்கோ நம்ம ஊருக்காரங்களுக்கு அது தெரியும், அசலூர் பிள்ளைக்கு அது எப்படி தெரியும், ஒரு வேளை என கேட்டவர் இழுக்கவும், ஏண்டி நீங்கெல்லாம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா, பாவம் அந்த தம்பியே சோர்ந்து போய் கிடக்கு என பெரியவர் அடக்கவும், ஆம் ஒரு கட்டத்திற்கு மேல் புகழால் எங்கும் செல்ல முடியவில்லை. அவனது ஐம்புலன்களும் செயலற்று போக, பூரணி காணவில்லை என்ற எண்ணமே அவனை உயிரற்ற சடலமாக்கிவிட, மலை போல இருந்தவன் வாடி சோர்ந்து எதுவும் பேசாமல் பிரம்மை பிடித்தவன் போல அமர்ந்திருந்தான். ராசுவும் இதை கேள்விப்பட்டு அங்கு வந்தவர் அவனது நிலை பார்த்ததும் பதறி, புகழு என்னது இது, தைரியமா இரு, பூரணி எங்கேயும் போயிருக்காது, இப்ப வந்துடும் பாரு என அவனுக்கு ஆறுதல் சொல்ல, அவரை கண்டதும் மனதில் இருந்த துயரம் எல்லாம் அவனையும் மீறி கண்ணீராக வெளிவர, சித்தப்பா என அவன் பேச முயன்றும் முடியாமல் தொண்டை அடைக்க, அவரோ அவன் தோளை தட்டி கொடுத்து, இங்க பாரு புகழு, எதுக்கும் கலங்காத நீ இப்ப எதுக்கு இப்படி கலங்குற, அது விவரம் தெரிஞ்ச பொண்ணு, இங்கதான் எங்கேயாவது இருக்கும், நானும் ஆளுங்களை அனுப்பியிருக்கேன், பூரணி வந்துடும் பாரு என சமாதானப்படுத்தவும், அதுவரை புகழை ஒரு கம்பீரமான ஆண் பிள்ளையாக பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்கள் எல்லாம் இப்போது அவன் கண்ணீர் விட்டதும் அவர்களுமே அழுதுவிட்டனர். நீ கவலைப்படாத தம்பி, உன்ற பொண்டாட்டி கண்டிப்பா வந்துடுவா என அவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே, ஐயா சின்னம்மா வந்துட்டாங்க என்ற மருதுவின் குரல் அவன் காதில் தேனாக பாய, அமர்ந்திருந்தவன் எழுந்து வேகமாக ஓடி வர, அங்கு பூரணியோ 5-6 சிறுவர்களுடன் திரு திருவென முழித்தபடி வந்து கொண்டிருந்தாள்.
அவள் அருகில் சென்றதும் ஏதும் பேசாமல் அவளை சில வினாடிகள் இமைக்காமல் பார்த்தவன் அடுத்த நொடியில் பளார் பளார் என்ற சத்தம் மட்டும் கேட்க பூரணியோ சுருண்டு அருகில் இருக்கும் கடலை காட்டுக்குள் விழ, தம்பி என அருகில் இருந்தவர்கள் கத்தியதும் வேகமாக அவனும் வயலுக்குள் இறங்கி அவளை தூக்கி அவள் எலும்புகள் உடையும் அளவிற்கு இருக்க அணைத்தவன், கொஞ்ச நேரத்துல என்ன சாகடிச்சிட்டியடி ராட்சசி என ஆத்திரமும் அழுகையுமாய் சொல்லியபடி அவளை மேலும் தன்னுள் இறுக்கிக் கொண்டான். இறுக அணைத்திருந்ததில் அவனது இதயத் துடிப்பும் உடல் நடுக்கமும் அவனின் நிலையை அவளுக்கு உணர்த்த அந்த நொடியில் பூரணியின் உடலும் சிலிர்த்து போனது. பெண்கள் 3 வகை என சாஸ்திரம் சொல்ல, 3ம் கலந்த கலவையாய் எனக்கு நீ கிடைத்தாயடி. அனல் கொண்ட பார்வையால் என்னை அடிமையாக்கினாய். சொல் அம்புகளால் உன் பின்னால் சுற்ற வைத்தாய். உனது மனத்திண்மையில் எனது வீரமும் விலை போனதடி. உனது கோபமும் திமிரும் மற்றவர் பார்வைக்கு ஆணவமாக தெரிய, எனக்கோ அது உனக்கான ஆபரணமாக தெரிகிறது. ஆசை வார்த்தையில் பூத்த நேசம் இதுவல்ல என்றாலும் உனது கோபத்தில் இருக்கும் குணமும் ஆணவத்தில் ஒளிந்திருக்கும் வலியும் எனது நேசத்துக்கான உரமடி. காத்திருப்பேன் கண்ணே, காலம் கனியும் வரை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.